சனாதன தர்மம். இறைவனிடத்தே மனதை நிறுத்தி வை, இறைவனிடத்து புத்தியை செலுத்து, பின்பு இறைவனிடத்தே வசிப்பாய் என்பதில் சந்தேகமில்லை. இனி சித்தத்தை இறைவனிடத்தில் உறுதியாக நிலைநிறுத்துவதற்கு இயலாவிட்டால் அப்பொழுது அபியாச யோகத்தால் மனதை இறைவனிடம் வைப்பதற்கு தினமும் ஒழுங்குமுறையுடன் பயிற்சி செய்வது அபியாச யோகம். அபியாச யோகத்தால் இறைவனை அடைய விருப்பம் கொள். அபியாச யோகத்தில் உனக்கு திறமை இல்லாவிட்டால் இறைவனுக்காக மேலான கர்மத்தை செய்பவனாக இரு. இறைவனுக்காக கர்மத்தை செய்வதாலும் வெற்றியை அடைவாய். இனி இதை செய்வதற்கும் சக்தியற்று இருந்தால் பிறகு இறைவனிடம் சரணடைந்து தன்னடக்கம் பயில்பவனாய் எல்லா கர்ம பலனையும் தியாகம் செய். அபியாசத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது, ஞானத்தை காட்டிலும் தியானம் விசேஷமானது. தியானத்தை விட கர்ம பலனை தியாகம் செய்வதால் விரைவில் சாந்தி உண்டாகிறது. எல்லா உயிர்களிடமும் வெறுப்பின்றி நண்பனாய், கருணையே உடையவனாய், அகங்காரம் அற்றவனாய், நான் செய்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனாய், பொறுமை உடையவனாய், எப்போதும் சந்தோஷம் உடையவனாய், யோகியாய், தன்னடக்கம் உடையவனாய், திட நிச்சயம் உள்ளவனாய், இறைவனிடம் மனம் புத்தி இவைகளை சமர்ப்பித்தவனாய், யார் இறைவன் பக்தனாகிறானோ அவன் இறைவனுக்கு பிரியமானவன். யாரால் உலகம் துன்பப்படுவதில்லையோ, மேலும் யார் உலகத்தால் வரும் துன்பத்தால் பாதிக்கப்படுவதில்லையோ, இன்னும் யார் களிப்பு, கோபம், அச்சம், கலக்கம் இவைகளிடமிருந்து விடுபட்டவனோ அவன் இறைவனுக்கு பிரியமானவன். தேவையில்லாதவன், சுத்தமானவன், திறமையானவன், பொறுப்புகளற்றவன், துயரமற்றவன், பலன் தரக்கூடிய கர்மங்களை துறந்தவன் யாரோ அவன் இறைவனுக்கு பிரியமானவன்.